ஸ்ரீகுமார் ஜோதிடம் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைதொழுவார், கணபதி என்றிட கருமமே ஆதலார், கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் திருமூலர். சக்தி வாய்ந்த விதியை மாற்றுகின்ற இந்த பாடலை தினசரி பாடி வர அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்பது சித்தர்களுடைய வாக்காகும். இப்பொழுது இன்றைய நாளின் விசேஷத்தன்மையும் பஞ்சாங்கம் குறிப்பையும் நாம் காண இருக்கு. இன்றைய தேதி 6/4/2019 இன்றைய தேதி. இன்றைய கிழமை சனிக்கிழமை. இன்றைய திதி பிரதமை மதியம் வரை, அதற்கு பிறகு துவிதியை, இன்று காலை 7:21 வரை ரேவதி, அதற்கு பிறகு அஸ்வினி. இன்று விசேஷ நாள் என்னவென்றால் தெலுங்கு வருட பிறப்பு. இன்று சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கன்னி ராசியாகும். இன்றைய சப்த மகரிஷி யார் என்று பார்க்கும் பொழுது ஜமத்கனி மகரிஷி ஆகும். அனைத்து ராசியை சார்ந்தவர்கள் ஓம் ஸ்ரீ ஜமத்கனி மகரிஷியே போற்றி போற்றி என்று 9 தடவை சொல்லி வர பலவிதமான மாற்றங்கள் ஏற்றங்கள் அவர்கள் வாழ்க்கையிலே உண்டாகும். மேலும் யாரெல்லாம் ராகுடைய அம்சத்தில் இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் சனியின் அம்சத்திலே இருக்கிறார்கள், யாரெல்லாம் சனிக்கிழமை பிறந்தார்களோ, யாரெல்லாம் 8, 17, 26 தேதிகளிலே பிறந்தார்களோ, யாரெல்லாம் 4, 13, 22, 31 தேதிகளிலே பிறந்தார்களோ, யாரெல்லாம் பூசம், அனுஷம், உத்தரட்டாதி என்ற நட்சத்திரத்திலே பிறந்தார்களோ, யாரெல்லாம் திருவாதிரை, சுவாதி, சதயம் என்ற நட்சத்திரத்திலே பிறந்திருக்கின்றார்களோ, மேற்கை தங்கள் தலைவாசலாய் கொண்டு வாஸ்து ரீதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, மேலும் இன்றைய நாளிலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ, அவர்களுக்கு என் உளங்கனிந்த நல்வாழ்த்து. இன்று மாலை பொழுதிலே ஆஞ்சநேய மூர்த்தியினுடைய அருளாசியை பெற்று நெய் தீபம் ஏற்றி அனைத்து நற்பலன்களையும் இன்றைய தினத்திலே இதை செய்தால் உங்களால் பெற முடியும். இப்பொழுது 12 ராசிகளுடைய பலாபலனை நாம் காண இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 மாதங்கள் யார் யார் என்று பார்ப்போமானால், அஸ்வினி 1, 2, 3, 4, பரணி 1, 2, 3, 4, கிருத்திகை 1 என்று சொல்லப்பட்ட தைரியத்திற்கு பேர் போன, துணிச்சலுக்கு பேர் போன, வீரியத்திற்கு பேர் போன, எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற மேஷராசியை சார்ந்தவர்களே, இன்று நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த அந்த காரியங்கள் இன்னும் கொஞ்சம் உழைப்பு தேவை என்ற விதத்திலே இருப்பதா, குலதெய்வத்திற்கு சில குறைபாடுகள் இருப்பதா, குலதெய்வ வழிபாடு இன்றைய தினத்திலே நீங்கள் செய்ய வேண்டும். மேல் அதிகாரிகளோடு அல்லது வீட்டிலே இருக்கின்ற தலைவராக இருக்கின்ற தந்தையோடு கருத்து மோதுதல் இருக்கக்கூடாது. இயற்கையிலே கோபமுள்ள மேஷராசிக்காரர்களே, சாந்த தன்மையோடு இன்று நடந்து கொண்டால் இந்த நாளின் இனிப்பை நீங்கள் நன்றாக அனுபவிக்கலாம். முருகனுடைய வழிபாடு பல நிலைகளிலே உங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்து, ஆக்கத்தை கொடுத்து, உங்கள் ஏக்கத்தை தீர்க்கின்ற நாளாக இது இருக்கும். ரிஷப ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 மாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது, கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி 1, 2, 3, 4, மிருகசீரிடம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடக்கிய ரிஷப ராசிக்காரர்களே, சாந்தத்தன்மைக்கும் காந்தத்தன்மைக்கும் சமாதானத்திற்கும் நிதானத்திற்கும் சிவனின் வாகனத்தை சின்னமாக பெற்ற ரிஷபராசிக்காரர்களே, இன்றைய தினத்திலே வண்டி ஓட்டும் பொழுது மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் குலதெய்வத்தை வணங்கி வண்டியை எடுக்க வேண்டும். மேலதிகாரிகளோடு எரிச்சல் பெறுகின்ற அளவிலே நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. மனதிலே இன்று தெய்வ பக்தியை
நீங்கள் கூட்டிக் கொண்டால் இந்த நாளின் எதிர்ப்பை நீங்கள் சுலபமாக சமாளித்து விடலாம். மிதுன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை 1, 2, 3, 4, புனர்பூசம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய அறிவுக்கு பேர் போன நுண்ணறிவு பெற்ற இரட்டை வருமானத்தை குறிவைக்கின்ற அனைவருக்கும் வழிகாட்டுகின்ற நுண்ணறிவு பெற்ற மிதுன ராசிக்காரர்களே, இன்று உங்கள் சக பாகஸ்தர்களோடு உங்கள் மேலே வேலை செய்பவர்கள், கீழே வேலை செய்பவர்கள், அவர்களிடம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று கடுமையான வாதங்கள் வேண்டாம், பிடிவாதங்கள் வேண்டாம், ஈகோவுக்கு இடம் தர வேண்டாம். இதை செய்து இந்த நாளை ஓட்டினால் இந்த நாள் வருகின்ற நன்மைகள் கூடுகின்ற அருமையான ஒரு நாளாகும். கடக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். புனர்பூசம் 4, பூசம் 1, 2, 3, 4, ஆயில்யம் 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை உள்ளடக்கிய கடக ராசிக்காரர்களே, கற்பனா சக்தி மிகுந்தவர்களே, ஞாபக சக்தி மிகுந்தவர்களே, விஐபி வட்டாரங்களை நட்பு வட்டாரமாக பெற்றவர்களே, அன்பிற்காக இயங்குபவர்களே, அதிகாரத்தை தூக்கி எரியக்கூடியவர்களே, இந்த கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு இது ஒரு வெற்றியை கொடுக்கின்றன. நோயாக இருந்தாலும் சரி, வழக்காக இருந்தாலும் சரி, எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சரி, இன்று உங்களுக்கு சாதகம் என்பதை மனதில் நினைத்துக் கொண்டு உங்கள் குலதெய்வத்தை வேண்டி, குறிப்பாக உங்கள் அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செய்கின்ற எல்லா காரியங்களும் வெற்றியை நோக்கி பயணிக்கும் என்றார். சிறிதளவும் சந்தேகம் சிம்ம ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தோம். மகம் 1, 2, 3, 4, பூரம் 1, 2, 3, 4, உத்திரம் 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடக்கிய நிர்வாகத்தின்மைக்கு பேர் போன அரசாங்க பதவிக்கே பிறந்த, அரசாங்கத்தை அலங்கரிக்கின்ற அரசு அதிகாரிகளாக வலம் வருகின்ற சிம்ம ராசியை சார்ந்தவர்களே, இன்றைய தினத்திலே நீண்ட நாள் எதிர்பார்த்த காரியத்திற்கு இன்னும் உழைப்பு தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டால் போதுமானது. இது கசப்பாக மாறாது. குழந்தைகளோடு இணக்கத்தோடு நடந்து கொண்டால் போதும். கோபமோடு அவர்களை நீங்கள் நெருங்கக்கூடாது. குலதெய்வத்தினுடைய வழிபாடில் ஏதாவது குறை இருந்தால் நிறை காண முயற்சி செய்யுங்கள். அப்படி செய்தால் இது ஒரு நன்மையான நாளே என்பதை சிம்ம ராசிக்காரர்கள் மறந்துவிட வேண்டாம். இதை மனதில் நினைத்துக் கொண்டாலே போதும். கன்னியா ராசிக்காரருடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்ப்போம். உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் 1, 2, 3, 4, சித்திரை 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழத் தெரிந்த கன்னியா ராசிக்காரர்களே, பிறர் மனதை புரிந்து கொள்கின்ற நீங்கள் உங்கள் மனதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படி நடக்காத ஒரு புதிராக விளங்குபவர்களே, இன்றைய நாள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஏனென்றால் இன்றைய நாள் சந்திராஷ்டம். ஆக்கப்பூர்வமான காரியங்களை எதையும் செய்யக்கூடாது. பெரிய பத்திரங்களிலே கையெழுத்து போடக்கூடாது. ஷூரிட்டி, கேரண்டி கையெழுத்து போடக்கூடாது. வெளியே செல்லும் பொழுது, வாகனங்களை ஓட்டும் பொழுது மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று அசைவம் கூடாது. மௌனியாக இருந்தால், ஈகோவுக்கு இடம் தராமல் இருந்தால், நிச்சயமாக இன்றைய நாள் சந்திராஷ்டமமாக இருந்தாலும் கூட அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு நடந்து கொண்டிருந்தார். இந்த நாளிலே வருகின்ற தீய பலன்கள் கணிசமாக குறைந்து. துலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். சித்திரை 3, 4, சுவாதி 1, 2, 3, 4, விசாகம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய எடை போட்டு நடைபோடுகின்ற, நடுநாயகமாக இருந்து தீர்ப்பு வழங்குகின்ற, கவர்ச்சியாக நடந்து நல்ல பெயரை எடுக்கின்ற துலாம் ராசிக்காரர்களே, இன்றைய தினம் மகிழ்ச்சியான தினம். தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். இது ஒரு மிக மிக நன்மையை கொடுக்கின்ற இந்த நாள் உங்களுக்கு இளைய சகோதரத்தின் மூலம் ஒரு
நன்மையை கொடுக்கும். நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த அந்த தொகை வந்து சேர். இன்று சுருக்கமாக சொல்ல போனால் மகிழ்ச்சியை கொடுக்கின்ற இந்த நாளை நீங்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 மாதங்கள் யார் யார் என்று பார்த்து, விசாகம் 4, அனுஷம் 1, 2, 3, 4, கேட்டை 1, 2, 3, 4 ஆகிய 9 மாதங்களை உள்ளடங்கிய சாந்த தன்மை இவருக்கு இருக்காதா என்று உங்களை பார்த்து பயப்படுகின்றவர்களுக்கு கூட பயம் வந்து விடாமல் இருக்க பணிவாக பழக தெரிந்த விருச்சிக ராசிக்காரர்களே, முதலிலே சோதனை, பிறகு ரோதனை, அடுத்தது சாதனை என்ற ஒரு மைல்கல்லை எட்டிச் செல்ல பொறுமையோடு உழைத்து வாழ்க்கையிலே கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பதை மெய்ப்பிக்கின்ற விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று நிச்சயமாகவே நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். குறிப்பாக மனைவியிடம், குடும்ப அன்பர்களிடம், தொழிலாளி நண்பர்களிடம் நீங்கள் இன்றைய அளவிலே பேச்சிலே கவனமாக இருந்தால் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொண்டால் போதுமானது. காரியம் பெரிதா வீரியம் பெரிதா என்பதை அடிக்கடி நினைத்துவார்கள். முருகனுடைய தொடர் நிலை வழிபாடு கந்த சஷ்டி கவசம் அல்லது வேல்மாறன் என்ற மகா மந்திரத்தை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஓதி நன்மையை பெற வேண்டும். தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 மாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். மூலம் 1, 2, 3, 4, பூராடம் 1, 2, 3, 4, உத்திராடம் 1 என்று சொல்லப்பட்ட 9 மாதங்களை உள்ளடங்கிய பக்தி தான் இந்த உலகத்திலே பெரியது. ஆன்மீகம்தான் இந்த உலகத்திலே பலம் வாய்ந்தது. சான்றோர்கள், ஆன்றோர்கள், பெரியவர்கள், மகான்கள் இவர்களுடைய வார்த்தைகள் அமிர்தமானது என்று நம்பக்கூடிய தனுசு ராசிக்காரர்களே, இன்று உழைப்புகள் அதிகமாக இருக்கும், மனம் பாரமாக இருக்கும், ஓரமாக நிற்க வைக்கும். ஆனாலும் கூட உங்களுக்கு பிடித்த மகானை நினைத்து கொண்டார் சாதகமே இல்லாத இந்த காலம் ஒரு நாள் பாதகமே இல்லை என்ற சூழ்நிலை கண்டிப்பாக வரத்தான் செய்யும் என்று கருத்தில் கொண்டு இந்த நாளை நீங்கள் ஓட்ட வேண்டும். மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 மாதங்கள் யார் யார் என்று பார்த்தால், உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4, அவிட்டம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 மாதங்களை உள்ளடங்கிய அனைத்து ராசிகளுக்கு சிகரமாக இருக்கின்ற தகரத்தை கூட தங்கமாக மாற்றுகின்ற ரசவாதத்தை தெரிந்தவர்களே, இன்றைய அளவிலே உங்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும், வீணான பழிகள் உண்டா, ஏமாற்றங்கள் இருக்கும், எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமாக மாறும். கசப்பான நிலை எட்டினாலும் கூட கால பைரவரை நீங்கள் வணங்கி வந்தால் நிச்சயமாக உங்கள் மனம் உறுதி நிலை அடைந்து செய்கின்ற தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே ஒரு ஏற்றம் உங்களுக்கு வரும், மாற்றம் வரும் என்பதை நீங்கள் உணர்ந்து புரிந்து கொண்டால் சமாளித்து விடுகின்ற அந்த தன்மை உங்களுக்கு வந்து. கும்பராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 மாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். அவிட்டம் 3, 4, சதயம் 1, 2, 3, 4, பூரட்டாதி 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 மாதங்களை உள்ளடக்கிய கும்பராசிக்காரர்கள் பார்ப்பதற்கு எளிமையாக இருந்தால் பிறரால் முடியாத வலிமையான காரியங்களை கூட சர்வசாதாரணமாக செய்து நல்ல பெயரை வாங்குகின்ற கும்பராசிக்காரர்களே, இன்று எடுக்கின்ற காரியம் எல்லாம் வெற்றி, தொடுக்கின்ற வேலைகளை எல்லாம் வெற்றி. இன்று மகிழ்ச்சி, நன்மை, லாபம் என்ற விதத்திலே இந்த நாள் ஓடுவதால் இந்த நாள் கிடுகிடு என்று ஓடிவிடும். அதனால் இதை சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள. மீன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 மாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது, பூரட்டாதி 4, உத்திரட்டாதி 1, 2, 3, 4, ரேவதி 1, 2, 3, 4 ஆகிய 9 மாதங்களை உள்ளடக்கிய மீனராசிக்காரர்களே, சுத்தத்தை விரும்புகின்ற நீங்கள், தெய்வத்தை விரும்புகின்ற நீங்கள்,
யாரும் எப்பொழுதும் நேர்மையாக இருக்க வேண்டும், அதுபோல் நானும் நேர்மையாக இருப்பேன் என்று கங்கணம் கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மீனராசிக்காரர்களே, இன்றைய நாளிலே தொழில் பலு அதிகமாக இருந்தாலும் கூட, வேலை பலு அதிகமாக இருந்தாலும் கூட, நீங்கள் வணங்குகின்ற தெய்வம் உங்களுக்கு ஆக்கத்தை கொடுக்கும், ஊக்கத்தை கொடுக்கும், உங்கள் ஏக்கத்தை தீர்க்கின்ற நாள் இது. பயன்படுத்திக் கொண்டு மகிழ்ச்சியை பெறுங்கள். இதுவரையிலே பொது பலனை கண்டு அளித்த நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட பலன்களுக்கு ஒரு முன்பதிவு செய்து சென்னை அண்ணா நகரிலே இருக்கின்ற என்னை சந்தித்து நல் வழிகாட்டுதலை பெறலாம். தொடர்ந்து இதை பார்க்கும் பொழுது தினப்பலன், மாத பலன், வருஷ பலன், பேச்சு பலன், அனைத்து பலன்களும் இந்த பதிவிலே இருப்பதால் அதை பயன்படுத்தி நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற முறையில் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்து அந்த மகிழ்ச்சியை பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நல்லதொரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளை தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.